ரத்த அழுத்தத்துக்கு உணவை மாற்றாமல், இருதய நோய்க்கு கொழுப்பை குறைக்காமல் வைத்தியம் செய்யவே முடியாது. ரொம்ப முக்கியமான அந்த மருந்துகள் எவ்வாறு வேலை செய்கின்றன அப்படின்னு சொல்ல முடியும்? அதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருந்துகளை மந்திர குளிகைகள் என்று சொல்கிறோம். அந்த அளவுக்கு தெளிவாகவும் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் விரைவாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள் இன்று கிடைக்கின்றன. ஒரே பிரச்சனை என்னன்னா, இதை உணர்ந்து கொடுக்கக்கூடிய மருத்துவரிடம் நீங்கள் செல்ல வேண்டும். சரியான மருந்துகளை என்றால் என்ன சொல்கிறேன் என்றால், போலி மருந்துகளோ காலாவதியான மருந்துகளோ இல்லாமல் சரியான மருந்துகளை தரக்கூடிய மருத்துவ ஷாப்புகளுக்கு, மருந்து கடைகளுக்கு சென்று அந்த மருந்துகளை பெற்று நாம் உண்டால் நிச்சயமாக நமக்கு சரியாக வரும். சர்க்கரை நோய்க்கு, இரத்த அழுத்தத்திற்கு, கொழுப்பை குறைப்பதற்கு இதுபோல பல மருந்துகள் இருக்கின்றன. இதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டியதுக்கு ஆசைப்படுகிறது என்னவென்றால், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது சர்க்கரை நோய்க்கு மருத்துவம் செய்தோம் என்றால் கடுமையான பத்தியத்தை அனுசரிக்க சொல்லிக் கொண்டிருந்தோம். இனிப்பு சாப்பிடக்கூடாது, மாவுப் பொருட்களை குறைக்க வேண்டும், கொழுப்பை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். கொலஸ்ட்ரால் அடியோடு சேர்க்கக்கூடாது என்றெல்லாம். இன்றைக்கு ஒரு சில மருந்துகளை பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி மருந்துகள் என்று அழைக்கலாம். எப்படி என்றால், இப்பொழுது சர்க்கரை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறோம், ஆனால் இனிப்பு சுவை இருக்கக்கூடிய சர்க்கரை இல்லாத சில பொருட்கள் கிடைக்கின்றன. அஸ்பார்டமி, சுக்ரலோஸ் போன்ற ரசாயன பொருட்கள் இனிப்பை நாக்குக்கு கொடுத்தாலும் உடலுக்கு இனிப்பை கொடுப்பதில்லை. இரண்டாவதாக, ஒரு சிலர் மாவு பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்கவே முடியாது என்று எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு ஆல்பா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டார் என்ற சில ஒரு மாத்திரைகளை கொடுக்கின்றோம். அவை குடலிலிருந்து மாவு பொருள் ஜீரணமாகி இரத்தத்தில் கலக்கும் வேகத்தை குறைக்கின்றன. அப்படி வேகத்தை குறைக்கும் பொழுது சர்க்கரை மிகுவது சரியாகி விடுகின்றது. கொலஸ்ட்ராலை உணவில் சாப்பிட்டாலும் அது உடலுக்குள் செல்லாமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்கின்றன. எசிட்டமிபி என்ற மருந்து இதில் நன்றாக செயல்படுகின்றது. அதை தவிர கொழுப்புகளை 30% வரை உட்கிரகிக்க விடாமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்கின்றன. ஆர்லிஸ்டாட் என்ற ஒரு மருந்து இந்த வேலையை செய்கின்றது. இவ்வாறு நோயாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆராய்ச்சிகள் அந்த திசையில் போய் நோயாளிகளுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய மருந்துகளை தருகிறார்கள். எனவே கடுமையான பத்தியங்களை ஓரளவுக்கு குறைக்க முடியும். கம்ப்ளீட்டா முடிக்கணும்னு முடியாது. ஓரளவுக்கு நாம் பத்தியத்தை ஓரளவுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்பது ஒரு புதிய செய்தி. டாக்டர்ஸ் எதுக்கு எடுத்தாலும் உடனே குறிப்பாக இந்த பிரசவ காலத்தில் போகிற பெண்களுக்கு நார்மல் டெலிவரி இருந்தால் கூட சிசேரியன் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த அறுவை சிகிச்சையினுடைய நோக்கம் என்ன டாக்டர்? எதுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணலாம்? அறுவை சிகிச்சை சில நேரங்களில் இன்றியமையாதாகி விடுகின்றது. அதாவது ஒரு நோய் ஏற்படும் பொழுது 99% அந்த நோயை எடுத்து போராடுவது நம்முடைய உடல். 1% தான் மருத்துவன் உதவி செய்கின்றான். அந்த 99% போராடும் பொழுது சில நேரங்களில் அந்த உடலினுடைய போராட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக ஆகிவிடுகின்றது. குறிப்பாக ஒரு சின்ன கொப்பளம் ஏற்படுகின்றது. மருந்து கொடுத்தால் கிருமிகள் செத்துவிடும், ஆனால் அந்த சலம் வெளியே வராது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அந்த சலத்தை லேசாக கீறிவிட்டால் உடனே அந்த நோயாளிக்கு ஜுரம் குறைந்து, வலி குறைந்து 2 நாட்களில் அவர் சரியாகி விடுகின்றார். இதுபோல உடலினுடைய அறிவு பயன்படாத நேரங்களில் அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்றது. அந்த நேரங்களில் மட்டும் அறுவை சிகிச்சையை செய்தால் அறுவை சிகிச்சையின் முழு பயனும் கிடைக்கும். ஒரு பிரபல ஆங்கில இதழில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு செய்தியை படித்தது ஞாபகத்துக்கு வருகின்றது. அறுவை சிகிச்சை தேவை என்று ஒரு மருத்துவர் சொன்னால் கட்டாயமாக 2வது ஒப்பீனியனை எடுத்து விடுங்கள் என்று. அதுவும் அந்த மருத்துவருக்கு பிடிக்காத ஒரு மருத்துவரிடம் போய் எடுப்பது மிகச்சிறந்தது. இதை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். சில மருத்துவர்கள் உண்மையிலேயே அறுவை சிகிச்சை பயன்படும் என நினைத்து கூட சொல்லலாம். அது நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு துறையில் பணியாற்றி கொண்டிருப்பார், நான் ஒரு துறையில் பணியாற்றி கொண்டிருப்பேன். அவருடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். எனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது, குறிப்பாக புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை நன்றாக பயன் தரும். அந்த மாதிரி சரியான நோய்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது நல்ல பலன் கிடைக்கும்.
வந்து எல்லாமே கதிர் இயக்கம், இந்த எக்ஸ்ரே கதிர் இயக்கம் உள்ள பொருட்கள் எவ்வாறு மருந்தாக பயன்படுகிறது டாக்டர்? கதிர் இயக்கமுள்ள பொருள்களின் குணம் என்னவென்றால் அவை பீட்டா காமா என்ற கதிர்களை வெளிவிட்டு கொண்டே இருக்கின்றது. அவற்றை பயன்படுத்தும் பொழுது அந்த உயிருள்ள செல்கள் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றன. ஒரு நோயாளிக்கு புற்று கட்டி இருக்கிறது என்றால் அந்த புற்று கட்டியை நோக்கி இந்த கதிரியக்கத்தை நாம் செலுத்தினோம் என்றால் அந்த புற்றுக்கட்டியில் உள்ள செல்கள் வெகு வேகமாக இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி செல்கள் கதிரியக்கத்தால் உடனே பாதிக்கப்பட்டு அந்த புற்றுநோய் குணமாகி விடுகின்றது. நான் இருக்கும் துறை அகச்சுரப்பியல் துறை. சர்க்கரை நோய்க்கு அடுத்தபடியாக அகச்சுரப்பியல் துறையில் முக்கியமான நோய் தைராய்டு நோய். தைராய்டு நோயில் மிகவும் மோசமான நோய் தைராய்டு புற்றுநோய். இந்த தைராய்டு புற்றுநோய்க்கு கதிரியக்க மருந்துகள் தரப்படுகின்றன. கதிரியக்க அயடின் கொடுக்கப்படுகின்றது. கதிரியக்க அயடின் தைராய்டில் மட்டும்தான் சென்று சேகரிக்கப்படும். அப்படி சேகரிக்கப்படும் பொழுது உடல் உறுப்புகள் எல்லாம் தப்பித்துக் கொள்ளும். அந்த தைராய்டில் இருக்கக்கூடிய புற்றுநோய் முழுவதுமாக சரி செய்யப்பட்டுவிடும். எனவே கதிரியக்க பொருள்கள் அதையும் சரியாக பயன்படுத்தினால் பூரண குணம் நாம் பெற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக செல்ஃபோனில் வந்து கதிரியக்கம் வெளிவருது. அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தாது டாக்டர்? அதே மாதிரி மடிக்கணினியும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதிகமாக. அதிலிருந்து வரக்கூடிய கதிரியக்கம் நமக்கு ஏதாவது நோயை ஏற்படுத்துகிறதா? செல்போன்கள் எப்படி வேறுபடுகின்றன என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு மடிக்கணினியை அணைத்து விட்டால் அது எந்த வேலையும் செய்வதில்லை. ஒரு குளிர்சாதன கருவியை அணைத்து விட்டால் அது எந்த வேலையும் செய்வதில்லை. ஆனால் ஒரு செல்போனை நீங்கள் பேசி முடித்துவிட்டு அணைத்து விட்டால் அது தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. அதை முழுவதுமாக அணைத்தால், அதாவது நீங்க விமானத்தில் பறக்கும் பொழுது சொல்வார்கள் முழுவதுமாக உங்களுடைய செல்போனை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி முழுவதுமாக நிறுத்த முடியாது. யாராவது செல்போன் வைத்திருப்பதே அவசரத்துக்கு யாராவது என்னை கூப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி இருக்கும் பொழுது அதை முழுவதுமாக அணைக்க முடியாது. அப்படி முழுவதுமாக அணைக்காமல் இருக்கும் நேரத்தில் அந்த